நாமக்கல்லில் கழிவு நீரை அகற்ற மனிதர்களை பயன்படுத்தினால் சிறை தண்டனை என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கைகளால் மலம் அள்ளும் பணித்தடை மற்றும் மறுவாழ்வளித்தல் சட்டத்தின் கீழ் வீடுகளில் உள்ள செப்டிங் டேங்குக்குள் இறங்கி சுத்தம் செய்ய எந்தவொரு தனிநபரையும் நியமிப்பது சட்டவிரோதமானது மற்றும் தண்டனைக்குரிய குற்றம். ஒரு கட்டிடத்தில் செப்டி டேங்க் அல்லது கழிவுநீர் பாதை சுத்தம் செய்யும் போது சுத்தம் செய்யும் நபர் மரணம் அடைந்தாலோ அல்லது விபத்து ஏற்பட்டாலோ கட்டிட உரிமையாளர், வாடகை குடியிருப்போர், ஒப்பந்ததாரர் மீது காவல்துறை மூலம் எஃப்ஐஆர் பதிவு செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் கழிவு நீரை அகற்ற சுத்தம் செய்ய மனிதர்களை பயன்படுத்தினால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். கல்வி, வணிக நிறுவனங்கள், ஆலைகளில் கழிவுநீரை அகற்ற மனிதர்களை பயன்படுத்தினால் 2 ஆண்டு சிறை, 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உமா தெரிவித்துள்ளார்.